எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப் அவங்களுடைய பிரைவசி பாலிசி அப்டேட் பண்ணதுலேருந்து அப்டேட் பண்ண அன்னையிலிருந்து எக்கச்சக்கமான பேர் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. வாட்ஸ்அப்பில் அந்த பிரைவசி பாலிசி என்ன தான் சொல்லுது அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்க அவ்வளவும் இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்பாக இந்தியன் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் கவர்மெண்ட் கிரியேட் பண்ண ஒரு ஆப்பு. இந்த ஆப் எப்படி இருக்குது, இந்த ஆப்புடைய பேர் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயத்தை இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஆப்போடைய பேர் என்னன்னு சொல்லணும். பார்த்தீங்களா, அந்த ஆப்போடைய பேர் வந்து சாண்டஸ். அந்த சாண்டஸ் ஆப்பை மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் அந்த ஆப்போடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே, அந்த ஆப்போடைய பேர் சாண்டஸ். இப்போ போய் நம்ம ப்ளே ஸ்டோரில் தட்டி பார்க்கலாம் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் போய் போட்டிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இன்னும் அந்த ஆப் அப்டேட் செய்யப்படலை, இன்னும் வரவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சாண்டஸ் ஆப்பை அவங்களுடைய கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியலான வெப்சைட்டில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலும் எக்கச்சக்கமான கேள்விகள்லாம் கேட்கும். நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகவே தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ஐஓஎஸாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஆப் எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வழியாக பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இதுதான் இந்த ஆப்பு. இந்த ஆப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன பின்னாடி நிறைய பர்மிஷன்ஸ் கேட்கும். நீங்கள் அலோ கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க. அலோ கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுக்கும் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. அவங்க நிறைய விஷயம் கேட்குறாங்க. ஸோ நான் எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி வச்சு உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். நான் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால ஏற்கனவே பேக்கப் எடுத்ததை கேட்குதான்னு கேட்குது. நான் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்காது. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கிப் கொடுத்துட்டு நான் சிங்க் அப்படின்னு கொடுத்தேன்னா என் மொபைலில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் எல்லாமே இதில் சிங்க்னு வந்துடும். நீங்கள் சிங்க் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கேன்சல்னு கொடுத்துட்டு போய்க்கலாம். உங்கள் கான்டாக்டில் ஜிம்ஸில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்பில் காட்டும். அதுக்காக தான் அந்த சிங்க் கேட்குது. டிஃபால்ட் ப்ரௌசரை இதையும் செட் பண்ணிக்கலாம், டிஃபால்ட் மெசேஞ்சரை இதையும் செட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் மாதிரி தான் செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேட்ஸு, குரூப்ஸு, கான்டாக்ட்ஸு, செட்டிங்ஸ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கான்டாக்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க, நீங்கள் சிங்க் பண்ண கான்டாக்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வருது. குரூப்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு குரூப்பும் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் ஆட் பண்ணலாம். சேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேட்ஸ் பண்ணுறா வருது. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கப்பு, மேனேஜ் கான்டாக்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வருது. இதில் இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா, பேக்கப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் சேட் பண்ண எல்லாமே மொபைல்லே பேக்கப் ஆயிரும். நெட்டு தேவை கிடையாது. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பேக்கப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு பேக்கப்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேட் பண்ணுறது எல்லாமே பேக்கப் ஆயிரும். இது ஒரு சூப்பரான விஷயம். அடுத்தது இதுலேயே நிறைய விஷயம் இருக்குது. வெப்பு, ஜிம்ஸ் வெப்பு, இதில் நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் இன்ஃபோ சர்வீஸில் போய் கேட்டுக்கலாம். லாக் அவுட்டும் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, நம்ம சேட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நான் சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுது. டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய எமோஜிஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஜி எமோஜிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. நான் இப்போ தான் இந்த ஆப்ஷனுக்குள்ளேயே வரேன். இதுலேருந்து நம்மளால் ஃபோட்டோஸ், கேலரிஸ் இது மாதிரி கூட ஆப்ஷன்ஸை சென்ட் பண்ணிக்கிற வசதி தந்துருக்குறாங்க. ஓகே, யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. வாட்ஸ்அப் மாதிரி வருமானா, இது கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்குது. ஓகே, நல்லா இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்குது. ஓரளவுக்குனா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க, யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு இந்தியன் பிராண்ட் கம்பெனி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியலான ஒரு ஆப்பாகவும் இருக்குது. இதனால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதும் கிடையாது. ஸோ யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விருப்பம், யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவும் இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக போக கிடையாது, ஓரளவுக்கு மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். இந்த ஆப் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஆப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்தியன் மேட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சும்மா நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போவே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணாங்க. அவங்களும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்களும் சேட் பண்ணி பாருங்கள். எப்படிலாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் மறுபடியும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கும் குட் பை.